விழுப்புரம் மாவட்டத்தில் மருத்துவ மாணவிகள் 3 பேர் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புரட்சிகர இளைஞர் கழகம் சார்பில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது. மருத்துவ மாணவிகள் தற்கொலை குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அக்கல்லூரி முதல்வர் மற்றும் நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் நாகை மாவட்டம் திருநாள் கொண்டாச்சேரி கிராமத்தில் இறந்த தலித் முதியவரின் சடலத்தை பொது பாதையில் கொண்டு செல்ல முயன்ற மக்கள் மீது தடியடி நடத்தியதற்காக மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஹைதராபாத் மாணவர் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்துபவர்களை விமர்சித்த பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி படத்தை காலணியால் அடித்தும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். ஆகவே அவர்களது இறப்பிற்கு முழுக்க காரணம் தமிழக அரசாங்கத்தினுடைய அஜாக்கிரதை, கல்வித்துறை அதிகாரிகளுடைய அஜாக்கிரதை. உடனடியாக எஸ்விஎஸ் கல்லூரியை தமிழக அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும். அந்த குடும்பங்களுக்கு நியாயங்களை இந்த அரசு வழங்க வேண்டும். அதற்காக அகில இந்திய மாணவர் கழகம், புரட்சிகர இளைஞர் கழகம், ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சார்பிலே இன்றைய தினத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி தமிழக அரசாங்கத்திற்கு கோரிக்கையை முன்வைக்கிறோம்.